இன்று இந்தியா கூட்டணியின் தமிழ்நாடு தலைவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் அவர்கள் தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மத்திய தேர்தல் ஆணையம் இன்றைக்கு அறிவித்திருக்கிற SIR நிகழ்வு, அதன் தாக்கம், அதனால் ஏற்பட போகும் தேவையற்ற குழப்பங்கள், மக்கள் அதிகாரம் பறிப்பு என்ற பல்வேறு குணாதிசயங்களை பற்றி இன்றைக்கு பேசினோம். இந்தியா முழுவதும் வாக்கு திருட்டு நடத்துவதை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மிக சிறப்பாக எடுத்து வைத்து இந்தியா முழுவதும் அதை மிகப்பெரிய பிரச்சாரமாக மாற்றியிருக்கிறார். சமீபத்தில் பீகாரில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் சார்பில் மாபெரும் மக்கள் இயக்கம் அங்கே நடந்தது, எல்லோரும் அறிவீர்கள். அந்த மக்கள் இயக்கத்தில் இந்தியாவுடைய அனைத்து இந்தியா கூட்டணி தலைவர்களும் கலந்து கொண்டார்கள். நம்முடைய தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களும் தலைவர் ராகுல் காந்தியோடு பீகாருக்கு சென்று அந்த மக்கள் இயக்கத்தில் கலந்து கொண்டார்கள். இந்தியாவில் இன்றைக்கு இருக்கிற கடைசி ஆயுதம் மக்களுக்கானது வாக்குரிமை மட்டும்தான். இந்த வாக்குரிமையை பறிப்பதற்கு, திருத்துவதற்கு தேவையற்ற முறையில் பிஜேபி அரசாங்கமும் தேர்தல் ஆணையமும் RSS இயக்கமும் இன்றைக்கு ஒரு பெரும் முயற்சியை மேற்கொண்டு இந்தியாவின் சுதந்திரத்தை, ஜனநாயகத்தை, மதச்சார்பை லட்சியத்தை குலைப்பதற்கு முயற்சி எடுக்கிறார்கள். இன்னும் சொன்னால் இந்தியாவுடைய மக்கள் உரிமையை பறிக்கிற இந்த செயலை கண்டிப்பதற்கு இந்த கூட்டம் நடத்தப்பட்டது, ஆலோசிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் இயக்கங்களையும் அழைத்து வரும் 2ஆம் தேதி திராவிட முன்னேற்றக் கழக தலைவர், இந்தியா கூட்டணி தலைவர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே அந்த கூட்டம் நடக்க இருக்கிறது. அந்த கூட்டத்தில் இந்த திட்டத்தை, மக்களுக்கான உரிமையை பாதுகாப்பது எப்படி என்பதை பற்றி விவாதித்து அடுத்த கட்ட நடவடிக்கை முன்னேற போகிறோம். இந்தியாவில் ஜனநாயகம் தலைக்க, சுதந்திரம் தலைக்க, நம்முடைய ஒவ்வொருடைய வாக்கு மக்களுடைய உரிமையும் பாதுகாக்க இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மக்கள் எழுச்சியை ஏற்படுத்தும். அதற்கான முயற்சியை எடுப்போம் என்று இன்றைக்கு முயற்சி எடுத்திருக்கிறோம். இந்த முயற்சி அடுத்த கட்ட 2ஆம் தேதி நடக்கும். அதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் தலைமையில் இந்தியா கூட்டணி சார்பில் இந்த இயக்கத்தை வலுப்படுத்துவோம், மக்களை சந்திப்போம், மக்கள் உரிமைகளை காப்போம் என்பது காங்கிரசின் லட்சியம் என்பதை அன்போடு தெரிவிக்கிறோம். நன்றி.